கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். கோவையின் மையப்பகுதியை ரயில்வே தண்டவாளங்கள் 2 பிரிவுகளாக பிரிக்கிறது. இதனால் பல்வேறு பகுதிகளில் வாகனங்கள் மக்கள் பயன்பாட்டுக்காக ஆங்காங்கே ரயில்வே பாலங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அதே போல தண்ணீர் பந்தல் சாலையில் ரயில்வே பாலம் வேண்டும் என நீண்ட நாள் கோரிக்கைக்கு பிறகு 2007ஆம் ஆண்டு பாலம் கட்டுவதற்கான பணிகள் துவங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகப் போகிறது. இதுவரைக்கும் இந்த பால பணிகள் முடிவு பெறவில்லை. இதனால் இரவு நேரங்களாகட்டும் பகல் நேரமாகட்டும் இந்த பகுதியில் தண்டவாளத்தை கடந்தே மக்கள் பயணிக்கக்கூடிய ஒரு அவதி நிலையை அவர்கள் அடைகிறார்கள். இதனால் ஒரு பாதுகாப்பற்ற பயணத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. இரவு நேரங்களில் எவ்வித வெளிச்சமும் இன்றி பாதுகாப்பற்ற சூழலில் பெண்கள், இந்த பக்கம் போகக்கூடிய வேலைக்கு செல்லக்கூடிய இளம் மாணவிகள் போன்றவர்கள் பலரும் பாதிக்கப்படுறதா சொல்கிறாங்க. எதனால் இந்த பணிகள் 20 ஆண்டுகள் ஆகியும் முடிவு பெறாமல் இருக்கிறது என்பது குறித்து நம்ம வெளியே பேசுவதற்காக இந்த பகுதி மக்கள் இருக்காங்க. அவங்களிடம் கேட்கலாம். முதல்ல இந்த பாலம் கட்டப்படாமல் இருக்கிறனால என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த பாலம் கட்டப்படாதனால பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பொதுமக்கள் எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் போகிறோம். ஒரு 2 வீலர்லேயே போகணும்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் போகணும், டைட்டில் பார்க்கை சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றி தான் நாங்கள் மெயின் ரோட்டை போக வேண்டியதாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தான முறையில் தான் கடந்து போகிறாங்க. ஒவ்வொரு முறையும் கறக்கும் போது அந்த கார்டு இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. கார்டு இல்லாத போது அவங்களுக்கு தெரியறதில்ல. ட்ரெயின் வரது போகிறது தெரியல. அவங்க விசில் அடித்தா தான் அவங்களுக்கு தெரியுது. இல்லாட்டி அவங்க எப்படி மாட்டிக்கிறாங்க. அடிக்கடி இங்கே ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்குது இந்த பாலம் இல்லாதனால. நாங்களும் இந்த பாலத்தில் சப்வே போட சொல்லி ரொம்ப நாளாக கேட்டிருக்கோம். அந்த சப்வேக்கு இது வரைக்கும் எதுவுமே அவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. பொதுமக்கள் ரொம்பவுமே பாதிக்கப்படுறாங்க இந்த பாலத்தை கடக்கிறதுக்கு. 2007 தான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொபோசல் பாலம் கட்டுறதுக்கு பண்ணாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம மாஸ்டர் பிளான் பிரித்தப்பவே இந்த ரோடு ஈஸ்டர்ன் சைடு, அதாவது ஸ்கீம் ரோட் சைடு அப்படின்னு சொல்லி 40 அடி ரோட்டை இன்னொரு 40 அடி 80 அடி ஆக்கிறதுக்கு அதை வெள்ளங்குறிச்சி ஊராட்சிக்கு சேர்ந்த மாதிரியும், அதை வெஸ்டர்ன் சைடு ஜிஆர்ஜி பெரிய குடும்பங்கள் இருக்கிற சைடு வெஸ்டர்ன் சைடுங்கிறத சிங்கநல்லூர் ஊராட்சிக்கு தகுந்த மாதிரியும் பிரித்தாங்க ஃபர்ஸ்ட்டு. அப்போ இந்த பாலம் கட்டும்போது ஒரிஜினலாக ஜிஆர்ஜி சைடில் 35 அடியும், நம்ம ஜிஆர்ஜிஎன் கம்பெனி அதர் சைடு ஒரு 35 அடியும், எங்கள் சைடு ஒரு 5 அடிங்கிற மாதிரி தான் ஆக்சுவலாக ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் 2007 to 2009 டெண்டரெல்லாம் விட்டாங்க. அப்போ அன்னைக்கு அவங்க பெரிய குடும்பங்களுக்கோசரம் சப்போர்ட் பண்ணுறதுக்கோசரம் அந்த பாலத்தோட இதை விளாங்குறிச்சி தண்ணீர் பந்தலோட இதுக்கு பாலத்தை விளாங்குறிச்சி ஊராட்சிக்குள்ளே இருக்கிற இடத்துல தான் எடுக்கணும்னு சொல்லி மாற்றினாங்க. மறுபடியும் எங்கள் சைடு மறுபடியும் 40 அடிக்கு 40 அடி எங்கள் சைடு எடுக்கிற மாதிரி ஈஸ்ட் சைடு எடுக்க மாதிரியே வந்தாங்க. அதை எதிர்த்து நாங்கள் கேஸ் போட்டப்போ அது 80 அடி ரோட்டை 60 அடி ஆக்குனாங்க. 60 அடி ரோட்லேயும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 20 அடி எங்கள் சைடு மட்டும்தான் எடுக்கணும், விளாங்குறிச்சியில் போடுற ரோட்டுக்கு எதுக்கு சிங்கநல்லூரில் எடுக்கிறீங்கிற மாதிரி ஒரு ரோட்டோட லெஃப்ட் அண்ட் ரைட்டை பிரித்து பேசுனாங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் கொஞ்சம் கேஸ்லேயே இருந்துட்டு இருந்ததுப்போ இப்போ என்ன பண்ணாங்க, இந்த சைடு 5 அடி, இந்த சைடு 10 அடி, அந்த சைடு 10 அடிங்கிற மாதிரி சென்ட்ரல் லைன் வச்சு பிரித்தாங்க. சென்ட்ரல் லைன் வச்சு பிரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பலமுறை கேஸுக்கு போயிட்டு கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் இவங்க செய்கிற தப்பு தேவையில்லாமல் டிலே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கோசரம் அபராதமும் போட்டாங்க. ₹1,00,000 அபராதம். ஒரு 3 பேருக்கு இவங்க சைடில் வேறு பேரில், இவங்க பர்சனல் நேம் இல்லைனாலும் இவங்க கேஸ் போட்டதே வேறு பேரில் தான் போட்டிருந்தாங்க. போட்டு 3 லட்சம் அபராதம் போட்டாங்க. அதுக்கப்புறமும் இப்போ அதிகாரி இப்போ கடைசியாக தாசில்தார் அம்மா சொல்லிட்டு புனிதவல்லியோ புனிதவதின்னு நினைக்கிறேன் அவங்க நேம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜிஆர்ஜி சைடுக்கு ஏன் நாங்கள் உண்டியும் நோட்டீஸ் கொடுக்காம இருக்கோன்னா, பணமும் கொடுக்காம இருக்கோன்னா அவங்க கேஸில் இருக்காங்க, ஸ்டேயில் இருக்காங்கன்ட்டு. என்னம்மா ஸ்டே, அந்த ஸ்டேயோட நம்பரும் கேஸோட நம்பரும் கொடுங்கன்னு கேட்டால் அவங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பல முறையில் லெட்டரும் ஆர்டிஐ லெட்டரும் அந்த மாதிரி எல்லாம் போட்டும் கூட எங்களுக்கு அந்த தகவல் எதுவும் கொடுக்கலைங்க. அந்த கேஸ் என்ன கேஸுன்னு சொல்ல மாட்டேங்கிற மறைக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு எங்கள் இடத்த எடுத்து கட்டிட்டு அதுக்கப்புறமா அவங்க இடத்த எடுத்து மறுபடியும், அதாவது ஈஸ்ட் சைடில் இடம் எடுத்து சர்வீஸ் ரோடெல்லாம் போட்டுட்டு அப்புறம் அவங்க இடத்த எடுத்து மறுபடியும் அது போகணும். அது கண்டிப்பாக நடக்காதுங்கிறது எங்களுக்கு தெரியும். எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை, 2 பக்கமும் எடுக்கணும், எங்களுக்கு கரெக்டான காம்பன்சேஷன் கொடுக்கணும். இருக்கிறதுலேயே தண்ணீர் பந்தல் ஒன் ஆஃப் த லோயஸ்ட் ₹1,500 per ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது ரொம்ப தரக்குறைவான, ரொம்ப மிக குறைவான ஒரு வேல்யூங்க. அந்த வேல்யூ எங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு. பாரபட்சத்தோடு அதிகாரிகள் மேற்கொள்ளும் இந்த திட்டப்பணிகள் காரணமாகவே இந்த பாலம் தொடர்ந்து தாமதமாகி வருவதாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் கோவையிலிருந்து சுரேஷ்.